வாங்க நம்ம பட்டோஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் வேணுமோ அந்த அளவுக்கு காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லா காலிஃப்ளவரும் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் கழித்து காலிஃப்ளவர் எல்லாம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 5 சின்ன வெங்காயம், 2 பெரிய பீஸ் இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பழமாக 1/2 பழம் தக்காளி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. குருமாவை தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 3 பீஸ் பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 10 புதினா இலை ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எல்லா காலிஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஜார்லேயே அலசி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி ஒரு விசில் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான நல்ல வாசனையாக காலிஃப்ளவர் குருமா ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்.
குருமா பார்த்திங்கன்னா ஆறுச்சுன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக காலிஃப்ளவர் குருமா ரெடி. டிஃபன் ரெசிபிக்கெலாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.